ஈரானுடைய வலிமையை கணிக்க தவறிவிட்டன என்பது ஒன்று. அடுத்ததாக இந்த போரை துவங்கிய பொழுது டொனால்ட் ட்ரம்ப் தன்னுடைய நட்பு நாடுகளான ஐரோப்பிய நாடுகளோடு தெளிவான முறையில் உரையாடாத ஒரு நிலைமை. ஆகவே இந்த பின்னணியிலே இந்த போர் விடுபடுகின்றது. ஆனால் இந்த போர் இப்போதைக்கு நிற்கக்கூடிய வாய்ப்பு இல்லை. ஆனால் கார் தீவில் இருக்கின்ற ஈரானுடைய எண்ணெய் வளங்கள் மீது தாக்குதலை நடத்துவோம் என்று அமெரிக்கா கூறியிருக்கின்றது. அதற்கு சீனா எதிர்ப்பு பதிவு செய்திருக்கின்றது. இதனை எவ்வாறு பார்ப்பது? இரண்டு முக்கிய திட்டங்கள், ஒன்று துபாயில் செய்யப்படுகின்ற திறன் நகரம், அடுத்தது சவுதி ஏரியாவிலே நியோம்ஸ் என்று சொல்லப்படுகின்ற கிட்டத்தட்ட ஒரு 9 லட்சம் மக்களை இலக்கு வைத்து செய்யப்படுகின்ற அபு திட்டம். ஆகவே இவை எல்லாம் நிறைவடையும் பட்சத்தில் 2030ஆம் ஆண்டுகளிலே சர்வதேச சந்தையில் சீனாவினுடைய ஜுவான் வரும் என்ற செய்திகள் இருந்ததுன்னா, எனினும் இந்தியாவினுடைய உதவி, வெளிநாடுகளுடைய உதவிகளுடன் இந்த எண்ணெய் என்பது தடையின்றி விநியோகிக்க முடியும் என்று அனுர நம்பிக்கை வெளியிட்டிருந்தார். அங்கே ஏதோ ஒரு வகையில் எண்ணெய்கள் வருகின்றன. குறிப்பாக ரஷ்யாவிடமிருந்து இந்த கடந்த 2 மாதங்களிலே ஜுவான் நாணயத்தில் இந்தியா எரிசக்தியை கொள்முதல் செய்திருக்கின்றது. அடுத்த வரப்போகின்ற மாதங்களிலும் யுவான் நாணயத்தில் தான் எரிசக்தியை கொள்முதல் செய்ய போகின்றன. அதோடு கடந்த ஆண்டு அக்டோபர் மாதம் தான் இந்தியாவும் அமெரிக்காவும் ஒரு பாதுகாப்பு ஒப்பந்தம் முடிச்சு கொண்டது. 10 ஆண்டுகளுக்குரிய பாதுகாப்பு. அவை அப்படி பார்க்கின்ற பொழுது அமெரிக்க அரசு என்ற அந்த கட்டமைப்பு சில வழிகளிலே ட்ரம்மை விளக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் வரலாம். ஆனால் இதுவரைக்கும் அமெரிக்க காங்கிரஸில், அதாவது அமெரிக்க நாடாளுமன்றம் சொல்லப்படுகின்ற காங்கிரஸே செனட் சபையில் 100 பேர் கொண்ட செனட் சபையிலே ட்ரம்முக்கு அதிகமான ஆதரவாளர்கள் இருக்கிறார். செனட் சபையில் அதிகமான யூதர்களும் உறுப்பினராக இருப்பதாகத்தான் தெரிகின்றது. இப்போது எண்ணெய் வியாபாரத்தில் ரஷ்யா கொள்ளை லாபம் அடித்திருக்கின்றது என்று சொல்லுகிறார்கள். இந்தியா கூட ரஷ்யாவிடம் எண்ணெயை கொள்ளும் செய்திருக்கிறது, சீன நாணயத்திலே கொள்ளும் செய்திருக்கின்றது. வேறு நாடுகளும் ரஷ்யாவிடம் எண்ணெயை கொள்ளும் செய்கின்றன. அப்போது ஆகவே இந்த உக்ரைன் போரிலேயே பொருளாதார பரிமாணங்களை கண்ட இந்த ரஷ்யா இப்போது இதற்காக கஜேந்திரகுமார், சுமந்திரன் போன்ற தலைவர்கள் இதை நிச்சயமாக ஆராயும். இது ஒரு நல்ல சந்தர்ப்பமாக பயன்படுத்த. வணக்கம், இது களம், மாற்றத்துக்கான குரல். ஈரான் மீதான இந்த யுத்தம் என்பது சர்வதேச ரீதியில், பொருளாதார ரீதியில் மிகப்பெரிய அளவு தாக்கம் செலுத்துவதுடன் விலைவாசி, மக்களினுடைய வாழ்க்கை தரம் சகல நாடுகளிலும் அதிகரிக்கின்றது. சீனா இதன் மூலம் அதிகளவு நன்மைகளை அடைவதாக பல்வேறு ஆய்வு கட்டுரைகள் கூறுகின்றது. இது தொடர்பில் பேசிக்கொள்வதற்காக சிரேஷ்ட பத்திரிகையாளர் நிக்சன் அவர்கள் கொழும்பிலிருந்து இணைந்து கொள்கின்றார். வணக்கம். வணக்கம் பிரசன்னா. வணக்கம் நேர்களே. தற்பொழுது இந்த யுத்தம் தொடர்ந்து ஒரு நீடிக்கின்ற சம்பவமாக தொடர்ந்து கொண்டிருக்கின்றது. இது ஈரானுடைய வலிமையை கணிக்க வல்லரசுகள் தவறிவிட்டனவா? ஈரானுடைய வலிமையை கணிக்க தவறிவிட்டன என்பது ஒன்று. அடுத்ததாக இந்த போரை துவங்கிய பொழுது டொனால்ட் ட்ரம்ப் தன்னுடைய நட்பு நாடுகளான ஐரோப்பிய நாடுகளோடு தெளிவான முறையில் உரையாடாத ஒரு நிலைமை, நேட்டோ நாடுகளுடன் அது பற்றிய ஒரு உரையாடல் எதுவுமே இல்லாமல் தன்னிச்சையாகவே தொடங்கி இருக்கிறார் என்பதுதான் இங்கே முக்கியமானதாக இருக்கிறது. அடுத்ததாக இந்த கணிப்பீடு அல்லது மதிப்பீடு என்று பார்க்கின்ற பொழுது ஈரான் பற்றிய கணிப்பீடு, அதாவது மத்திய கிழக்கில் இருக்கின்ற அமெரிக்க இராணுவ தளங்களை ஈரான் தாக்கும் என்ற ஒரு எதிர்பார்ப்பு இவர்களிடம் இருக்கவில்லை. நியூயார்க் போஸ்ட் அது தெளிவாக சொல்லுகின்றது. அந்த மதிப்பீடு இல்லாமல் தான் இவர்கள் போரை ஆரம்பித்தார்கள். ஆகவே அந்த மத்திய கிழக்கு நாடுகளிலே இருந்த அமெரிக்க இராணுவ தளங்கள் மற்றும் அமெரிக்க தூதரகங்கள், அலுவலகங்கள் எல்லாமே தாக்கப்பட்டிருக்கின்றன. அமெரிக்க படை அதிகாரிகள் மத்திய கிழக்கு நாடுகளிலே தங்கி இருந்த ஹோட்டல்கள் கூட தாக்கப்பட்டிருக்கின்றன. ஆகவே அந்த பிழையான மதிப்பீடு, அதனிடம் ஈரான் அங்கு மத்திய கிழக்கு நாடுகளில் எந்தெந்த இடங்களில் அமெரிக்க தளங்கள் இருக்கின்றன என்பது பற்றிய எல்லாம் வரைபடங்கள் தெளிவாக வைத்திருக்கின்றன. ஆகவே இந்த விடயங்களில் அமெரிக்கா பலவீனமாக இருக்கின்றது என்பது ஒன்று. அடுத்ததாக ஐரோப்பிய நாடுகள் மற்றும் நேட்டோ போன்ற நாடுகளோடு முன்னிலான உரையாடல் அல்லது போருக்கு பின்னராக கூட தெளிவான உரையாடலற்ற தன்மை. இப்போதுதான் ட்ரம்ப் ஐரோப்பிய நாடுகளுக்கு அழைப்பு கொடுக்கிறார், நேட்டோ நாடுகள் உதவி செய்யவில்லை என்கிறார். ஆகவே இந்த பின்னணியிலே இந்த போர் ஈடுபடுகின்றது. ஆனால் இந்த போர் இப்போதைக்கு நிற்கக்கூடிய வாய்ப்பு இல்லை. ஏனென்றால் ஹார்மோஸ் நீரிணை என்பது மிக முக்கியமானது. அந்த பகுதியை எப்படியாவது கைப்பற்ற வேண்டும் என்று அமெரிக்கா முற்படுகின்றது. ஆனால் அது இப்போதைக்கு சாத்தியமல்ல. ஆனால் அங்கு தங்களுடைய கொள்கைகளுக்கு, தங்களுடைய இணக்கப்பாடுகளுக்கு ஏற்ற மாதிரி பயணிக்கின்ற கப்பல்களுக்கு ஈரான் அங்கே அனுமதி வழங்குகின்றது.
ஆகவே இந்த நிலைமை நீடிக்கப் போகின்றது என்பது ஒன்று. ஆனால் அமெரிக்காவும் ஈரானும் தனித்து போராடப் போகின்றனவா அல்லது அமெரிக்கா ஐரோப்பிய நாடுகளையும் நேட்டோவையும் இணைத்துக் கொண்டுதான் போக போகின்றது என்பதை நாங்கள் பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். இப்போது ஜெர்மன் இஸ்ரேலுக்கு ஆதரவு வழங்குவதாக அறிவித்திருக்கிற பின்னணியில் சில வேளைகளிலே இஸ்ரேலோடு கூட்டிச் சேரக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக தெரிகின்றன. ஆனால் கார் தீவில் இருக்கின்ற ஈரானுடைய எண்ணெய் வளங்கள் மீது தாக்குதலை நடத்துவோம் என்று அமெரிக்கா கூறியிருக்கின்றது. அதற்கு சீனா எதிர்ப்பு பதிவு செய்திருக்கின்றது. இதனை எவ்வாறு பார்ப்பது? இந்த போராட்டத்தின பின்னணியே சீனா தான் நேரடியாக பங்கு கொள்ளவில்லை, நேரடியாக ஈரானுக்கு உதவி செய்யவில்லை என்று சொன்னாலும் ஈரானுடைய பொருளாதார திட்ட நகர்வுகள் தான் இந்த போருக்கான பிரதான அடிப்படை என்பது என்னுடைய அரசியல் பக்தி எழுத்துக்களிலே உண்டு. ஏனென்றால் உங்களுக்கு தெரியும், மத்திய கிழக்கு நாடுகள் குறிப்பாக கல்ஃப் நாடுகளை மையப்படுத்தி சீனா செய்து வருகின்ற அபிவிருத்தி திட்டங்கள் 2030ஆம் ஆண்டுக்குள் நிறைவடையக்கூடிய 2 முக்கிய திட்டங்கள். ஒன்று துபாயில் செய்யப்படுகின்ற திறன் நகரம், அதாவது ஸ்மார்ட் சிட்டி என்ற ஒரு அபிவிருத்தி திட்டம். அடுத்தது சவுதி அரேபியாவிலே நியோம்ஸ் என்று சொல்லப்படுகின்ற கிட்டத்தட்ட ஒரு 9 லட்சம் மக்களை இலக்கு வைத்து செய்யப்படுகின்ற அபிவிருத்தி திட்டம். ஆகவே இவை எல்லாம் நிறைவடையும் பட்சத்தில் 2030ஆம் ஆண்டுகளிலே சர்வதேச சந்தையில் சீனாவினுடைய ஜுவான் குறைந்தது 20% எட்டி பிடிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றன. ஆகவே இதான் இங்கே பின்னணி. இப்போது கூட போர் தொடங்கின பின்னரும் கூட பிப்ரவரி 28ஆம் தேதி போர் ஆரம்பிக்கின்றது. மார்ச் 14ஆம் தேதி ஈரான் அறிவிக்கின்றது இனிமேல் சர்வதேச சந்தையில் ஜுவானில் தான் ஈரான் மற்றும் ஆப்பிரிக்க நாடுகள் சர்வதேச சர்வதேச சந்தையிலே வர்த்தகத்தில் ஈடுபடும் என்று அறிவித்திருக்கின்றது. அதாவது ஜுவான் நாணயத்தை பயன்படுத்துகின்ற முறையில் ஈரான் அறிவித்திருக்கின்றது. ஆகவே இதன் பின்னணியில் பார்க்கின்ற பொழுது சீனாவினுடைய அந்த எச்சரிக்கை, அந்த தீவை கைப்பற்ற போகின்ற பொழுது அமெரிக்காவுக்கு விடுக்கின்ற எச்சரிக்கை நியாயமானதாகத்தான் தெரிகின்றது. ஆனால் அந்த எச்சரிக்கையின் பின்னால் சீனா நேரடியாக போரில் ஈடுபடுமா என்பது கேள்வி. ஏனால் இதுவரைக்கும் சீனாவோ ரஷ்யாவோ நேரடியாக ஈரானுக்கு எந்த விதமான ஒத்துழைப்புகளையும் வழங்கியதாக இல்லை. மறைமுகமாக இராணுவ தகவல்கள் மற்றும் இராணுவ உதவிகளை கொடுக்கிறார்கள் என்பது பொதுவான தகவல். ஆனால் நேரடியாக இணைந்து போரில் பங்கெடுக்கக்கூடிய வாய்ப்பு இதுவரையும் இல்லை. ஆகவே இந்த ஹார்கிஸ் நீரிணை விவகாரத்திலே அமெரிக்கா எடுக்க போகின்ற அடுத்த நகர்வை பொறுத்துத்தான் சீனா சிலவர்களை நேரடியாக இறங்கக்கூடிய அல்லது நேரடியாக ஈரானுக்கு ஆயுதங்களை வழங்கக்கூடிய வாய்ப்புகள் வரலாம். இப்போது அநேகமாக நான் நினைக்கிறேன் மத்திய கிழக்கு நாடுகள் கல்ஃப் நாடுகளை மையப்படுத்திய அந்த தகவல்களை ஈரான் குறிப்பாக அமெரிக்க இஸ்ரேல் நாடுகளுடைய இராணுவங்களுடைய நகர்வுகள் பற்றிய தகவல்களை இப்போது சீனா ஈரானுக்கு வழங்கி கொண்டிருக்கின்றது. ஆகவே ட்ரம்பினுடைய அடுத்த நடவடிக்கையை பொறுத்து தான் சீனாவுடைய நேரடி பங்களிப்பு தெரிய வரும். அத்தோடு ரஷ்யாவுடைய நேரடி பங்களிப்பை நான் கண்டுகொள்ளக்கூடியதாக இருக்கும். இலங்கைக்கு இது எந்த அளவு தூரம் பொருளாதார ரீதியில் செல்வாக்கு செலுத்த போகின்றது? ஏற்கனவே விலைவாசி அதிகரித்து செல்கின்றது. ஒரு முடக்கம் வரும் என்ற செய்திகள் இருந்தன. எனினும் இந்தியாவினுடைய உதவி, வெளிநாடுகளுடைய உதவிகளுடன் இந்த எண்ணெய் என்பது தடையின்றி விநியோகிக்க முடியும் என்று அனுர நம்பிக்கை வெளியிட்டிருக்கின்றார். ஆனால் இதனை கடந்து விலைவாசி ஏற்றங்களினால் எவ்வாறு பொருளாதாரத்தில் மக்களுக்கு சுமை ஏற்பட போகின்றது? இலங்கை ஒரு சிறிய நாடு. நீங்கள் கேள்வியை குறிப்பிட்டது போல அனுரா குமார் திசாநாயக்கா சொல்லியிருக்கின்றார். அதிலே உண்மை இருக்கின்றது எப்படி என்றால், இதுவரைக்கும் இப்ப எரிபொருள் தட்டுப்பாடு நிலவுகின்றது என்பது உண்மை. ஆனால் இந்தியாவை பொறுத்தவரை இதுவரைக்கும் எரிபொருள் விலைகள் அதிகரிக்கவில்லை. அங்கே ஏதோ ஒரு வகையில் விலைகள் வருகின்றன. குறிப்பாக ரஷ்யாவிடமிருந்து இந்த கடந்த 2 மாதங்களிலே ஜுவான் நாணயத்தில் இந்தியா எரிபொருள் எரிசக்தியை கொள்வனவு செய்திருக்கின்றது. அடுத்து வரப்போகின்ற மாதங்களிலும் ஜுவான் நாணயத்தில் தான் எரிசக்தியை கொள்வனவு செய்ய போகின்றது. அதைவிட ஹார்கிஸ் நீரிணைக்கு ஊடாக இந்திய கப்பல்கள் வருவதற்கு ஈரான் அனுமதி வழங்கி இருக்கின்றது. என்றால் இந்தியா ஒரு வகையான கொள்கை, அதாவது இந்த போர் விஷயத்திலே ஈரானுக்கு நேரடியான ஆதரவு என்றும் அல்லது அமெரிக்காவுக்கு நேரடியான ஆதரவு என்றும் இல்லை. ஒரு ஒரு பக்கம் சாராத போக்கை அணுகுமுறையை இந்தியா கையாண்டு வருகின்றது. ஆனால் ரஷ்யா சீனாவுடைய கூட்டாகத்தான் இருக்கின்றது வர்த்தக நடவடிக்கைகளை பொறுத்தவரையில். ஆகவே ரஷ்யா சீனா அந்த கூட்டின் ஊடாக எண்ணெயை பெற்றுக் கொள்கின்றது. குறிப்பாக இப்போது வந்த தகவலின்படி சீனாவுக்கும் இந்தியாவுக்கும் இடையே வர்த்தக நகர்வு அதிகரித்திருக்கின்றது. இந்த போரின் பின்னர், இந்த ஈரான் போரின் பின்னர் சீன இந்திய வர்த்தகம் உயர்வடைந்திருக்கின்றது. அதே நேரத்தில் ரஷ்ய சீன எண்ணெய் கொள்ளளவு அதிகரித்திருக்கின்றது. கடந்த 2025ஆம் ஆண்டிலே 120 பில்லியன் டாலருக்கு இந்தியா அமெரிக்காவிடமிருந்து எண்ணெயை கொள்வனவு செய்தது. ஆனால் இந்த ஆண்டு ஆரம்பத்திலே ரஷ்யாவிடமிருந்து சீனா ஜுவான்லே அந்த எண்ணெயை கொள்வனவு செய்திருக்கின்றது.
ஆகவே இப்படி பார்க்கின்ற பொழுது இந்தியாவில் எரிபொருட்கள் விலை அதிகமாக இல்லை என்றால் இலங்கைக்கும் அப்படியான தான் வர வேண்டும். ஆனால் இலங்கையிலே எரிபொருட்கள் விலை அதிகரிப்பதற்கு காரணம் பல காரணங்களுக்கு. அதே மிக முக்கியமானதாக இலங்கையில் இந்த எண்ணெய் சேகரிப்பு வைக்கும் மையங்கள் அதிகமாக இல்லை, எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையங்கள் இல்லை. ஆகவே இது ஒரு பிரச்சனை. அடுத்தாக இலங்கை என்பது சுற்றுலாத்துறையில் நம்பியிருக்கின்ற ஒரு நாடு. இலங்கையுடைய வருமானம் மொத்த தேசிய உற்பத்தியிலே முக்கியமாக தேயிலையும் சுற்றுலாத்துறையில் தான் அதிகமாக இருக்கின்றது. தைத்தாடை இப்போது முற்றுமுழுதாக விழுந்து விட்டது. தேயிலையும் ஏற்றுமதி இல்லை என்றால் தேயிலை அதிகமாக கல்ஃப் நாடுகள் தான் கொள்வனம் செய்கின்றது. இப்போது அங்கே போர் நடக்கின்ற காரணத்தால் அந்த தேயிலை ஏற்றுமதியும் இல்லை, சுற்றுலா பயணிகளின் வருமானம் இல்லை. ஆக மொத்த தேசிய உற்பத்தி சரிவடைந்திருக்கின்றது என்று மத்திய வங்கியினுடைய அறிக்கை சொல்லுகின்றது. அப்படி பார்க்கின்ற பொழுது வருமானத்தை அதிகரிப்பதற்காக பொருட்களுடைய விலையை அதிகரிக்க வேண்டிய தேவை இருக்கிறது. அதன் காரணமாகத்தான் இவர்கள் எரிபொருட்கள் விலையை அதிகரிக்கிறார்கள். எரிபொருட்களை விலை அதிகரித்தால் எல்லா பொருட்களுடைய விலையும் அதிகரித்து விடும், அதோடு வரியையும் அதிகரிக்கிறார்கள். ஆகவே இலங்கை ஒரு சிறிய நாடு, உண்மையில் தங்களை சிறந்த முறையிலே தக்க வைத்துக் கொள்ள முடியும். ஆனால் சரியான திட்டமிடல் இல்லை, பொருளாதார ரீதியாக அரசியல் ரீதியான சரியான திட்டமிடல் இல்லை என்று அசோக செனவிரட்ன மத்திய வங்கியுடைய முன்னாள் அதிகாரி இப்போது கொழும்பு டெலிகிராஃபிலே கருத்து எழுதி கொண்டிருக்கிறார், பொருளாதார ஆய்வு கருத்து எழுதி கொண்டிருக்கின்றார். அவர் வெளிப்படையாக சொல்கின்றார், 1948 ஆண்டில் இங்கே சுதந்திரம் அடைந்த காலத்தில் இருந்து ஒரு தெளிவான அரசியல் கொள்கையும் பொருளாதார கொள்கையும் இல்லை. இனப்பிரச்சனை, போர் என்பதும் அதன் பின்னான 2009 பின்னான காலத்திலே கூட தமிழ் மக்களை உள்ளடக்கிய, முஸ்லிம் மக்களை உள்ளடக்கிய பொருளாதார திட்டங்கள் வகுக்கப்படாமல் தான் இந்த பின்னடைவு காரணம் என்று தெளிவாக சொல்லுகின்றனர். ஆகவே இந்தியாவில் எரிபொருட்களை விலை உயராமல் இருக்கின்ற பொழுது இலங்கையில் ஏன் உயர்கின்றது என்ற கேள்வி நியாயமானது. ஆனால் அதுக்கு நான் முன் சொன்னது போல ஒரு திட்டமிட்ட பொருளாதார அரசியல் முறைமை இல்லை என்பது இது இரண்டாவது சந்தர்ப்பம். நாளைக்கு 2022 ஆண்டு கோத்தாபாயனுடைய காலத்திலே ஏற்பட்ட உள்ளக பொருளாதார நெருக்கடியின் போது கூட இவர்கள் பட்டறிவை பெற்றுக் கொள்ளவில்லை. அதன் விளைவாகத்தான் இப்போது உலகளாவிய ரீதியில் எழுந்திருக்கக்கூடிய இந்த பொருளாதார நெருக்கடிக்குள்ளே இலங்கை சிக்கி தவிக்கின்றது. ஆகவே இன்னமும் சரியான பட்டறிவை இலங்கை பெற்றுக் கொள்ளவில்லை என்பது தான் இது காட்டுகிறது. இலங்கையினுடைய வெளிவிவகார கொள்கை தொடர்பில் தற்பொழுது அதிகம் பேசப்படுகின்றது. ஈரானிய கப்பலுக்கு இலங்கை கடற்படை தளபதி தான் அழைப்பு விடுத்தார் என்ற செய்தியை ஈரானிய தூதுவர் தெரிவித்திருந்தார். எனினும் அரசாங்கம் அது ஒரு உத்தியோகபூர்வற்ற அழைப்பு என்ற அடிப்படையில் கருத்துக்களை முன்வைத்திருந்தன. இது இலங்கை, இந்தியா மற்றும் சீனாவை கடந்து இந்த ஈரானுடைய மோதலுடன் எவ்வாறு தொடர்படுகின்றது? இலங்கை இந்த கையாண்ட அணுகுமுறை என்பது அநேகமாக நான் என்னுடைய அரசியல் 10 எழுத்துக்களிலே சொன்ன விஷயம். குறிப்பாக இது எவர் ஆட்சியில் இருந்தாலும் இந்த அணுகுமுறை தான் கையாண்டிருக்கும். இது அனுதகுமார் சாணக்கா இல்லை, இது இலங்கையினுடைய வெளியுறவு கொள்கையிலே இருக்கக்கூடிய பிரச்சனை. அதாவது இந்த சிங்கள தலைவர்கள் இந்தியாவையும் அமெரிக்காவையும் சீனாவையும் எப்படி கையாளுகிறார்கள் என்பது ஒரு முக்கியமான விஷயம். ஆகவே யார் தலைவராக வந்தாலும், யார் ஜனாதிபதியாக வந்தாலும் இந்த இந்திய மற்றும் அமெரிக்க சீன வெளியுறவு கொள்கைகளிலே இப்படியான கொள்கைத்தான் பின்பற்றுகிறார்கள். இது இலங்கையுடைய ராஜதந்திர சேவைக்கு உட்பட்டது, இலங்கையினுடைய டிப்ளமேட் சர்வீஸுக்கு உட்பட்ட ஒரு அணுகுமுறை தான். ஆகவே இது அனுதகுமார் சாணக்கியனுடைய உத்தி அல்லது அணுகுமுறை என்பதை விட இலங்கை அரசுடைய கட்டமைப்பு, அதாவது இலங்கை பொலிட்டிக்கல் டிப்ளமேட்டிக்கினுடைய சர்வீஸ், அவர்களுடைய அந்த சேவை மூலமாகத்தான் இதை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. ஆகவே இது ஒரு விடயம் அல்ல. ஆனால் இந்த இந்தோ பசிபிக் விவகாரம் என்பது இப்போது முக்கியமாக வருகிறது. என்றால் இப்போது ஈரான் இந்தோ பசிபிக் பிராந்தியத்தை நோக்கி நகருகின்றது. பிரித்தானியாவில் இருக்கக்கூடிய 2 சிறிய தீவுகள் மீது தாக்குதல் நடத்தி இருக்கின்றது. அந்த தாக்குதலின் பின்னரான காலகட்டம் என்பது இந்தோ பசிபிக் பிராந்தியத்தை மையமாக கொண்டதுதான். குறிப்பாக போர்க்கப்பல்கள் எங்கே நிறுத்துவது என்று இப்போது அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும் பிரச்சனை இருக்கின்றது. ஆக அந்த அடிப்படையில் இப்போது அமெரிக்கா தன்னுடைய நட்பு நாடாக இருக்கக்கூடிய இந்தியாவோடு பேசுகின்றது. ஆனால் இந்தியா இந்த விடயத்திலே 2 வகையான கொள்கையை பின்பற்றி கொண்டிருக்கின்றது. நேரடியாக ஈரானை எதிர்க்கவும் இல்லை, ஆதரிக்கவும் இல்லை, நேரடியாக அமெரிக்காவோடு ஆதரவும் இல்லை, எதிர்க்கவும் இல்லை என்ற நிலையில் அதனிடம் வர்த்தக ரீதியாக தற்போது இருக்கக்கூடிய பொருளாதார சுமைகளை அல்லது எரிபொருள் பிரச்சனை தீர்ப்பதற்காக சீனா அமெரிக்காவோடு ஒத்து போகின்ற ஒரு பண்பை இந்தியா கொண்டிருக்கின்றது என்ற அடிப்படையில் அதனை அடியொற்றியாகத்தான் இலங்கையும் தங்களுடைய நகர்வை நகர்த்தி கொண்டு வருகின்றது. ஆனால் இந்தோ பசிபிக் பிராந்தியத்தில் குறிப்பாக சீனாவை எதிர்கொள்வதற்காக அமைக்கப்பட்ட இந்த குவாட் ராணுவ அணியிலே இந்தியா ஒரு முக்கிய பங்கு வகிக்கின்றது. ஆகவே அந்த குவாட் ராணுவ அணியை பிரதானப்படுத்துகின்ற ஒரு போக்கில் ட்ரம் வருவாராக இருந்தால் இந்தியா அதற்கு ஒத்துழைக்க வேண்டிய தேவை இருக்கின்றது, அதை விட்டு விலக முடியாது. ஆகவே அப்படியான ஒரு சிக்கலுக்குள்ள இந்தியா வருகின்ற பொழுது அது இலங்கையை நிச்சயமாக பாதிக்கும். ஏனென்றால் இந்தோ பசிபிக் பிராந்தியத்திலே இலங்கை தான் முக்கியமான தளமாக இருக்கின்றது. இலங்கையில் தான் தளங்கள் இருக்கின்றன, போர்க்கப்பலை நிறுத்தக்கூடிய விமானங்கள் நிறுத்தக்கூடிய இடங்கள் இருக்கின்றன. இப்போது மத்திய விமானிலையும் அங்கே அதுக்கு வசதியாக அமைக்கப்பட்டிருக்கின்றது. ஆகவே இப்படியான நிலைமைகள் இருக்கின்ற பொழுது இது தொடர்பான உள்ளக உரையாடல்களோடு
இந்தியா அமெரிக்காவோடு ஈடுபடுகின்றது, அமெரிக்கா அழுத்தம் கொடுக்கின்றது என்றுதான் கேள்வி. அதோடு கடந்த ஆண்டு அக்டோபர் மாதம் தான் இந்தியாவும் அமெரிக்காவும் ஒரு பாதுகாப்பு ஒப்பந்தம் செய்து கொண்டது, 10 ஆண்டுகளுக்குரிய பாதுகாப்பு ஒப்பந்தம். ஆனால் அந்த பாதுகாப்பு ஒப்பந்தம் இன்னும் என்னென்ன வரையறை கொண்டது என்று இன்னும் தெளிவாக இல்லை என வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கர் சொல்லியிருக்கின்றார். அதே போன்று கடந்த ஆண்டு நவம்பர் மாதம் இலங்கையும் அமெரிக்காவும் பாதுகாப்பு ஒப்பந்தம் செய்தது. அந்த பாதுகாப்பு ஒப்பந்தம் என்பது முக்கியமாக கடல் சார்ந்த விஷயத்தோடு ஒத்துழைக்கக்கூடியது. ஆகவே இந்த 2 ஒப்பந்தங்களையும் அமெரிக்கா தட்டி எடுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது. அந்த 2 ஒப்பந்தங்களின் பிரகாரம் கடுமை அழுத்தங்களை கொடுத்தால் இந்தியாவுக்கு இணங்க வேண்டிய தேவை வருமாக இருந்தால் நிச்சயமாக இந்திய போக்கோடு சேர்த்து குறிப்பாக அமெரிக்கா இலங்கை பாதுகாப்பு ஒப்பந்தத்தின் பிரகாரம் அமெரிக்கா கேட்கின்ற தளங்களை கொடுக்கக்கூடிய ஒரு நிலைமை இலங்கைக்கு வரக்கூடிய ஆபத்துகள் இருக்கின்றன. நிச்சயமாக இது தொடர்பாக தற்போதைக்கு எதுவும் கூற முடியாது. ஆனால் இப்போதைக்கு நான் அறிந்த வரையில் குறிப்பாக இந்திய ஊடகங்கள், டைம்ஸ் ஆஃப் இந்தியா போன்ற ஊடகங்கள் மற்றும் அதானியினுடைய ஆங்கில ஊடகங்களை பார்க்கின்ற பொழுது இந்த இந்திய துறைமுகங்கள் மற்றும் இந்தோ பசிபிக் பிராந்தியத்தில் இருக்கக்கூடிய துறைமுகங்களை எப்படி பயன்படுத்துவது என்ற விடயத்தில் இந்தியா ஒத்துழைக்க வேண்டும் என்ற அந்த அழுத்தத்தை ட்ரம்ப் தொடர்ச்சியாக மோடிக்கு கொடுத்து வருகிறார் என்பதை அறியக்கூடியதாக இருக்கின்றது. டொனால்ட் ட்ரம்பினுடைய ஆட்சி என்பது அமெரிக்காவில் தொடர்வதற்கு வாய்ப்பு இருக்கின்றதா? அவருக்கு எதிராக மிகப்பெரிய மக்கள் போராட்டங்களை காணக்கூடியதாக இருக்கின்றது அல்லவா? நிச்சயமாக இது நல்ல கேள்வி. நான் நினைக்கின்றேன் அமெரிக்காவை பொறுத்தவரையில் அமெரிக்காவில் யூதர்கள் என்பது 2% தான். ஆனால் அவர்கள் அமெரிக்காவுடைய முக்கியமான நீதித்துறை, ஊடகம் மற்றும் ராஜதந்திர சேவைகளிலே அதிகம் செலுத்துகிறார்கள். ஆனால் அதே இன்னும் சில யூதர்கள் இஸ்ரேலோடு இணைந்து அமெரிக்கா ஈரானுக்கு எதிராக நடத்துகின்ற போருக்கு எதிராக தொடர்ச்சியாக போராடுகிறார்கள். பலஸ்தீன மக்கள் உரிமைக்காக யூத மக்கள், அமெரிக்கா இருக்கக்கூடிய அமெரிக்கன்ஸ் யூத மக்கள் அங்கே போராடுகின்றார்கள். ஆகவே அப்படி இருக்கின்ற பொழுது ட்ரம்புடைய இந்த போக்கு தொடர்பாக அங்கே இருக்கக்கூடிய அமெரிக்கர்கள் கடும் எதிர்ப்பை தெரிவிக்கும் நிலையில் நிச்சயமாக இடைவெளியில் தன்னுடைய பதவிக்காலத்தை ட்ரம்ப் நிறுத்தக்கூடிய வாய்ப்புகள் இருக்கலாம் என்ற ஆய்வுகளை அமெரிக்க ஊடகங்களை வெளிப்படுத்துகின்றன. ஏனென்றால் இந்த பிரச்சனை என்பது அமெரிக்க டிசிஷன் மேக்கர்ஸ், பாலிசி மேக்கர்ஸினுடைய தீர்மானம். அதாவது அமெரிக்க கொள்கை வகுப்பாளர்கள், தீர்மானம் எடுப்பவர்கள் தயாரிக்கின்ற ஒரு திட்ட வரைவு தான் இது. இதை அவர்கள் புதிய ஜனாதிபதிக்கு அப்டேட் பண்ண வேண்டும், வழங்க வேண்டும் அந்த அந்த ஆலோசனைகளை. அப்படி வழங்குகின்ற பொழுது அதை சரியான முறையில் கையாளாமல் ஒரு போர் என்ற அடிப்படையிலும் அவசரமான ஒரு நிலைமையிலும் ட்ரம்ப் கையாண்டிருக்கின்றார் என்பதை இந்த டிசிஷன் மேக்கர்ஸ், பாலிசி மேக்கர்ஸ், இந்த கொள்கை வகுப்பாளர்கள், தீர்மானம் எடுப்பவர்கள் மனதுக்குள்ளே புலம்புவதாக சில ஊடகங்கள் மேற்கோள் காட்டி வருகின்றன. அவை அப்படி பார்க்கின்ற பொழுது அமெரிக்க அரசு என்ற அந்த கட்டமைப்பு சில வேளைகளிலே ட்ரம்மை விளக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் வரலாம். ஆனால் இதுவரைக்கும் அமெரிக்க காங்கிரஸில், அதாவது அமெரிக்க நாடாளுமன்றம் சொல்லப்படுகின்ற காங்கிரஸிலே செனட் சபையில் 100 பேர் கொண்ட செனட் சபையிலே ட்ரம்முக்கு அதிகமான ஆதரவாளர்கள் இருக்கிறார்கள். செனட் சபையில் அதிகமான யூதர்களும் உறுப்பினராக இருக்கின்றார்கள். ஆகவே அவர்களுடைய ஆதரவோடு தான் இந்த யுத்தம் நடக்கின்றது என்று சொன்னால் இப்போதைக்கு அது நிறுத்தக்கூடிய வாய்ப்பு இல்லை. ஆனால் ஒட்டுமொத்தமாக குறிப்பாக அமெரிக்க மக்கள் என்ற நிலையிலும் அல்லது 2 கட்சிகள் இருக்கின்றன, பிரதான கட்சி, ஒன்று குடியரசுக் கட்சி, மற்றது கன்சர்வேட்டிவ் கட்சி. அது இந்த 2 கட்சியில் இதே இப்போது குடியரசுக் கட்சி சேர்ந்தவர் தான் ட்ரம்ப். ஆகவே ஜனநாயக கட்சியும் குடியரசுக் கட்சி உறுப்பினர்களும் இணைந்து இது ஒரு முடிவை கொண்டு வர வேண்டும் என்று நினைத்தால் சில வழிகளிலே ட்ரம்ப் பதவி இறங்க வேண்டிய அல்லது இந்த போரை நிறுத்த வேண்டிய நிலைமைக்குள்ளே வரக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது. எவ்வாறாயினும் அமெரிக்க ஊடகங்களை பொறுத்தவரை, அமெரிக்காவுடைய பிரதான மெயின் ஸ்ட்ரீம் ஊடகங்களை பொறுத்தவரையிலே இந்த போர் நிறுத்தப்பட வேண்டும் என்பது இந்த உலக பொருளாதார நெருக்கடிக்கு அமெரிக்கா காரணமாகிவிடக் கூடாது என்ற பழியை அமெரிக்க மக்கள் ஏற்கக்கூடாது என்ற தொனியிலும் எழுதி வருவதால் அநேகமாக ட்ரம்பினுடைய பதவிக்காலம் முடிவதற்கு முன்னர் அவர் பதவி விலகலாம் அல்லது இந்த போரை எப்படியாகலும் ஏதேனும் ஒரு சாக்கு போக்கை சொல்லி நிறுத்தக்கூடிய வாய்ப்புகளும் அதிகமாக தெரிகின்றன. இது ரஷ்யாவினுடைய ஆட்சிக்கு அல்லது ரஷ்யாவினுடைய வருமானத்தில் ரஷ்யாவுக்கு ஒரு ஆதரவான நிலைப்பாடாக இந்த யுத்தம் மாறுகின்றதா? அவர் மீது ஏற்கனவே இருந்த பொருளாதார தடைகளை அமெரிக்கா நீக்கி இருக்கின்றது அல்லவா? எண்ணெய் வணிகம் தொடர்பில் அமெரிக்க ப்ளூம்பர்க்கினுடைய அந்த பொருளாதார ஆய்வு அந்த ஊடகத்தை பார்க்கின்ற பொழுது இது ரஷ்யாவுக்கான வாய்ப்பாகத்தான் தெரிகின்றது. இப்போது எண்ணெய் வியாபாரத்தில் ரஷ்யா கொள்ளை லாபம் அடித்திருக்கின்றது என்று சொல்லுகிறார்கள். இந்தியா கூட ரஷ்யாவிடம் எண்ணெயை கொள்ளும் செய்திருக்கின்றது, சீனா நாணயத்திலே கொள்ளும் செய்திருக்கின்றது, வேறு நாடுகளும் ரஷ்யாவிடம் இருந்து எண்ணெயை கொள்ளும் செய்கின்றன. அப்போது ஆகவே இந்த உக்ரைன் போரிலே பொருளாதார பரிமாணங்களை கண்ட இந்த ரஷ்யா இப்போது தன்னுடைய பொருளாதாரத்தை மேம்படுத்தி இருக்கிறது என்ற கருத்துக்களை எல்லாம் இந்த அமெரிக்க ஊடகங்கள், இந்திய ஊடகங்கள் முன்வைக்கின்றன.
இப்போதைக்கு சாதகமாக இருப்பது ரஷ்யாவுக்கு தான், அடுத்த சீனாவுக்கு என்றெல்லாம் எழுதப்படுகின்றது. அப்படி பார்க்கின்ற பொழுது இப்ப இந்தியாவுடைய கொள்கை என்பது எங்கு பலம் இருக்கிறதோ அங்குதான் நீக்கம். இப்போதைக்கு இந்த ஈரான் போருக்கு பின்னான பலம் என்று பார்த்தால் சீனாவுக்கும் ரஷ்யாவுக்கும் தான் அதிகமாக தெரிகின்றது. ஆகவே அப்படியான ஒரு நாடுகளோடு நிற்பதுதான் தங்களுக்கு லாபம் என்று இந்தியா நினைக்கின்றது. இந்தியா வெளிப்படையாக சொல்லுகின்றது. இந்திய வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கர் அதை வெளிப்படையாக சொல்லுகின்றார். இந்தியாவினுடைய தேசிய நலன்கள் மற்றும் தேசிய பாதுகாப்பு என்ற அடிப்படையில் வருகின்ற பொழுது தங்களுக்கு சாதகமான நிலைமைகளோடு தான் அணுகி செல்வோம் என்று வெளிப்படையாக சொல்லுகின்றார். அப்ப சாதகமான நிலைமை என்றால் இப்போது அமெரிக்கா ஒரு பொதுநிலையில் இருக்கின்றது. அமெரிக்கா அந்தரித்துக் கொண்டிருக்கின்றது. அமெரிக்காவை ஐரோப்பிய நாடுகள் கூட கைவிட்டிருக்கின்றன. இந்த நிலையிலே அமெரிக்காவோடு இணைந்து எதையும் செய்து தங்களுடைய நாட்டை வளப்படுத்துகின்ற அல்லது பொருளாதாரத்தை முன்னேறக்கூடிய வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் இல்லை என்பதை தெளிவாக உணர்ந்து கொள்கிறார்கள். ஆகவே இந்த இடத்திலே ரஷ்யாவோடும் சீனாவோடும் நிற்கின்ற நிலைமை என்பது அமெரிக்காவுக்கு இப்போதைக்கு ஆபத்தான ஒன்று. அடுத்தது இந்தோ பசிபிக் பிராந்தியத்தை அவர்கள் நினைப்பது போன்று அந்த ஆதிக்கத்தை செலுத்துவதற்கும் அங்கே தடையாக இருக்கின்றன. ஆகவே பொருளாதார ரீதியாக நோக்கும் இடத்து இந்தியா தன்னுடைய ஸ்திரத்தன்மையை பாதுகாக்கின்றது. அதன் மூலமாக இலங்கையும் ஏதோ தங்களை பாதுகாத்துக் கொண்டு போகின்றது. ஆகவே இப்போது இருக்கக்கூடிய நிலைமையிலே ட்ரம்பினுடைய இந்த அணுகுமுறை அதாவது சிங்கிள் கரன்சி, அதாவது சர்வதேச சந்தையில் ஒற்றை நாணய பயன்பாடு இருக்க வேண்டும், டாலர் என்ற அந்த ஒற்றை நாணய பயன்பாடு இருக்க வேண்டும் என்ற அந்த எண்ணக்கருவிலிருந்து ட்ரம்ப் இதுவரையும் இறங்கி வந்ததாக இல்லை. ஆனால் ஐரோப்பிய நாடுகள் உள்ளிட்ட சீனா, ரஷ்யா போன்ற நாடுகள் எல்லாமே சர்வதேச சந்தையிலே ஒரு மல்டி கரன்சி, அதாவது பல்வகை நாணய பயன்பாடு வர வேண்டும் என்ற உணர்வோடு இருப்பதன் காரணமாகவும் தற்போதைக்கு அமெரிக்க நிலைமை என்பது கொஞ்சம் பின்னோக்கித்தான் நிற்கின்றது. அதற்குள்ளே இந்தியா தங்களை ஸ்திரப்படுத்துகின்ற எதிர்காலத்தில் எப்படி மாற்று திட்டங்களை முன்வைக்க வேண்டும் என்கின்ற, குறிப்பாக பிரிக்ஸ் என்ற அந்த பொருளாதார கூட்டுக்குள்ளால் எப்படி நுழைந்து போகலாம் என்று இப்போது இந்தியா அணுகி கொண்டிருக்கின்றது. பிரிக்ஸ் மாநாடு வர இருக்கின்றது. அந்த இடத்திலே ரஷ்யாவும் சீனாவும் மிகப்பெரிய ஆதாயங்களை, பொருளாதார ஆதாயங்களை பெறக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது என்றால், இந்தியா என்பது அமெரிக்காவோடு இருக்கக்கூடிய மிகப்பெரிய பங்காளி, இராணுவ ரீதியாகவும் பொருளாதார ரீதியாகவும். ஆகவே இப்போதைக்கு பதுங்கி இருப்பதன் காரணமாக இந்தியாவுடைய இந்த பதுங்கல் அது ரஷ்யாவுக்கும் சீனாவுக்குமான ஒரு வாய்ப்பாகத்தான் இருக்கின்றது. ஆகவே ஈழத்தமிழர்களுடைய பிரச்சனை என்று வருகின்ற பொழுது உலக அரசியலும் அதே போன்று இலங்கையில் இருக்கின்ற பொருளாதார பிரச்சனைகளும் முழுமையாக மழுங்கடிக்கின்றதா? இங்கு இருக்கின்ற தமிழ் தேசிய கட்சிகளிலும் அடுத்த கட்ட நகர்வுகள் தொடர்பில் எந்த விதமான ஒரு நகர்வுகளையும் காண முடியாதவாறு இருக்கின்றது. இந்த ஆய்வுகளை பற்றிலாம் நான் உங்களுடைய நேர்காணலிலே பல தடவை நான் அதை சொல்லிக்கிறேன். இந்தோ பசிபிக் பிராந்தியம் எப்படி முக்கியமாக மாறப்போகின்றது. குறிப்பாக சென்ற ஆண்டு நவம்பர் மாதம் அமெரிக்க தேசிய பாதுகாப்பு அறிக்கை வந்த பொழுது அவங்களுக்கு வழங்கி நேர்காணல் ஒன்றிலே நான் அதை சொல்லி இதனுடைய அரசியல் 10 எழுத்துக்களும் அது இருக்கின்றன. தமிழ் தேசிய கட்சியில் இதை பற்றி எந்த விதமான ஆராய்வுகளும் இல்லை, எந்த விதமான கலந்துரையாடல்களும் இல்லை. சில நாடாளுமன்ற உறுப்பினர்கள் வெறுமனே ஈரான் மீது குற்றம் சுமத்துகிறார்கள். ஈரான் இறுதி போரிலே கிளஸ்டர் குண்டுகளை கொடுத்தது, ஆகவே ஈரான் அழிய வேண்டும் என்ற கருத்திலும் சொல்கிறார்கள். இது மிக தவறான கருத்தாடல்கள். உண்மையில் இறுதி யுத்தத்துக்கு பல நாடுகளும் உதவி செய்தன. உங்களுக்கு தெரியும், இந்த இப்போதைய போர் நிலைமையோடு ஒப்பிட்டு பார்த்தால் 2009ஆம் ஆண்டு விடுதலை புலிகள் ஏன் அழிக்கப்பட்டார்கள் என்பது இப்போது தெரிய வருகின்றது. இந்தோ பசிபிக் பிராந்தியம் மிக முக்கியமானது. விடுதலை புலிகள் இருந்த காலத்திலே இந்தோ பசிபிக் பிராந்தியத்தில் அமெரிக்காவோ சீனாவோ இந்தியாவோ ஆதிக்கம் செலுத்த முடியாத இருந்தது. ஆகவே இந்தோ பசிபிக் பிராந்தியத்தை முக்கியப்படுத்த வேண்டும் என்ற நோக்கில் ஆரம்பிக்கப்பட்ட இந்த யுத்தம், குறிப்பாக புலிகளை அழிக்க வேண்டுமான திட்டத்துக்கு எல்லா நாடுகளும் உதவி செய்தன. வேறுபாடுகள் இல்லை, முரண்பாட்டில் உடன்பாடாக சீனா, அமெரிக்கா, இந்தியா, பாகிஸ்தான் எல்லா நாடுகளும் உதவி செய்தன. ஆனால் அமெரிக்காவுக்கும் இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் தான் அப்போது பிரதமராக இருந்த அமரர் ரட்னசிறி விக்ரமநாயக்கா நாடாளுமன்றத்திலே நன்றி தெரிவித்திருந்தார். ஆனால் சீனாவுக்கும் ரஷ்யாவுக்கும் நன்றி தெரிவிக்கவில்லை. இதிலே ரஷ்யா தான் கிளஸ்டர் குண்டுகளை இறுதி போருக்கு வழங்கியது. இது தொடர்பான ஆதாரங்களை எல்லாம் அப்போது நாங்கள் ஆங்கில தமிழ் ஊடகங்களை வெளிப்படுத்தி இருந்தோம். ஈரான் 540 மில்லியனுக்கு உமாயா திட்டத்தை செய்து கொடுத்தது. ஆனால் கிளஸ்டர் குண்டை ஈரான் வழங்கியதற்கான ஆதாரங்கள் இல்லை. கிளஸ்டர் குண்டை வழங்கியது ரஷ்யா. ஆகவே இந்த விடயங்கள் எல்லாம் ஆராய்ந்து பார்க்காமல் எழுந்தமானமாக கருத்துக்கள் சொல்வது மிக தவறு. அதே வழி இந்த நிலைமையிலே இந்தோ பசிபிக் பிராந்தியம் தொடர்பாக அமெரிக்கா, சீனா, இந்தியா என்ற போட்டிக்குள்ளே தமிழ் மக்கள் தங்களுடைய நியாயப்பாட்டை முன்வைக்கக்கூடிய இடைவெளிகள் தாராளமாக இருக்கின்றன. ஆனால் சில தமிழ் தரப்புகள் மொக்குத்தரமாக சில, அதாவது அறிவற்ற தன்மையில் சில கருத்துக்களை முன்வைக்கிறார்கள். குறிப்பாக அமெரிக்காவுக்கும் இந்தியாவுக்கும் இப்போது பனிப்போர் போய்கொண்டிருக்கிறது. ஆகவே அமெரிக்கா வடக்கு கிழக்கு தனியாக பிரித்து தந்து விடும் என்றெல்லாம் சில கற்பனையான தகவல்களை வெளியிடுகின்றார்கள். அது மிக தவறு. இந்த நிகழ்ச்சியில் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கின்றேன், எப்போதும் இலங்கை விவகாரத்தில், குறிப்பாக தமிழர் விவகாரத்தில் அமெரிக்கா என்பது இந்தியாவை கடந்து வரப்போவது இல்லை. ஆகவே அந்த விடயத்தில் நாங்கள் தெளிவாக இருக்க வேண்டும். நிச்சயமாக எந்த ஒரு நாடுகளுக்கும் ஆதரவு எடுக்காமல்
இலங்கையினுடைய உலக பிரச்சனையை எப்படி, அதாவது இலங்கைக்குள்ளே தமிழ் மக்களுக்கு எப்படி சுயநிர்ணய உரிமை அங்கீகரிக்கப்பட்ட தீர்வு வர வேண்டும் என்ற விடயம் ஒன்றை எழுதி வைத்துக் கொண்டு ஒரு ஒற்றை பேப்பர்லேயே ஒரு 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 எல்லாரும் ஏற்றுக்கொள்கின்ற எல்லா கட்சிகளும் ஒரே குரலில் ஒத்திக்கொள்ளக்கூடிய ஒரு கொள்கையை எழுதி கொண்டு நிச்சயமாக இதை கையாள வேண்டும். அமெரிக்கா, இந்தியா, சீனா போன்ற நாடுகளோடு எந்த நாட்டுக்கும் ஆதரவு இல்லாத நிலைமையோடு இதை நாங்கள் ஆராய வேண்டும். நாங்கள் வெறுமனே இந்தியாவுக்காக சீனாவை எதிர்ப்பது அல்லது இந்தியாவுக்காக அமெரிக்காவை எதிர்ப்பது போன்ற கருத்துக்களை வெளியிட்டுக் கொண்டு நாங்கள் தனிமைப்படுகின்றோம். நிச்சயமாக இலங்கை அரசாங்கத்தை பாருங்கள், சிங்கள அரசியல் தலைவர்களை பாருங்கள், இந்த 3 நாடுகளையும் அவர்கள் எப்படி கையாளுகின்றார்கள் என்று. அவர்கள் சில வழிகளில் இந்தியாவை எதிர்த்த நிலைமையை தவறு என்று உணர்ந்து சில சந்தர்ப்பங்களில் அதற்கான ராஜதந்திரங்களை அணுகியிருக்கிறார்கள். அமெரிக்காவோடு எப்படி இணைய வேண்டும், குறிப்பாக மிலேனியம் சிட்டி உடன்படிக்கை அமெரிக்கா கொண்டு வந்தது, அதை இலங்கை சிங்களர்கள் கடுமையாக எதிர்த்தார்கள். இப்போது அதுக்கு மாற்றுவீடாக வேறு அணுகுமுறைகளை கையாளுகின்றார்கள். அதே போன்று நாங்களும் ஒரு பாதிக்கப்பட்ட சிறிய இனம் என்ற அடிப்படையில் இந்தியாவோடு எங்களுக்கு இந்த முரண்பாடுகளை நிவர்த்தி செய்யக்கூடிய சந்தர்ப்பங்கள் இருக்கின்றன. இப்போது ஆளுவது பாஜக கட்சி. அவை பாஜக கட்சியோடு நாங்கள் தாராளமாக பேச முடியும். காங்கிரஸ் கட்சி செய்த அநீதிகள் அல்லது அவர்கள் காலத்தில் செய்யப்பட்ட இந்திய இலங்கை ஒப்பந்தம் சரியில்லை என்ற விடயங்களை தான் சொல்லி மீண்டும் ஒரு புதிய ஒப்பந்தத்தை கூட இந்தியாவோடு செய்திருக்கலாம். அதற்கான எந்த ஒரு ஏற்பாடுமே இல்லாமல் வெறுமனே இந்தியா அல்லது அமெரிக்கா என்ற இந்த 2 அரசுகளை மாத்திரம் நம்பிக்கொண்டு சீனாவை எதிர்க்கின்ற மற்றும் வேறு நாடுகளோடு அணுகாத அந்த நிலைமை என்பது மிக மிக ஆபத்தானது. சர்வதேசத்தில் இப்போ இருக்கக்கூடிய ஒழுங்கற்ற இந்த அரசியல் தன்மைகளை பயன்படுத்தி கொண்டு எங்களுக்கான ஒரு இலக்கை நோக்கி பயணிக்கக்கூடிய காலகட்டம் இப்போது இருக்கின்றது. நிச்சயமாக தெளிவாக இருக்கின்றது. இது பற்றி நான் பல சந்தர்ப்பங்களில் எழுதியிருக்கின்றேன், உங்களிடம் சொல்லி இருக்கின்றேன். நிச்சயமாக இதை குறிப்பாக கஜேந்திரகுமார், சுமந்திரன் போன்ற தலைவர்கள் இதை நிச்சயமாக ஆராய வேண்டும். இது ஒரு நல்ல சந்தர்ப்பமாக பயன்படுத்த வேண்டும். இவ்வளவு நேரம் இணைந்து பல்வேறு கருத்துக்களை பரிமாறியதற்கு மிக்க நன்றிகள். நன்றி பிரஸ்னு, நன்றி. இவ்வளவு நேரம் நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருந்த உங்களுக்கும் நன்றி, வணக்கம்.